ஆயிரம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் பிளாக் பட்டில் சீசன் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறேன். இந்த எபிசோட பார்க்க முடியும். போன எபிசோட என்ன பார்க்கலாம் பார்த்துட்டு இருங்க. அப்போ தான் அந்த எபிசோட தலைவலியாக புரியும். அதே மாதிரி எவ்வளோ நாள் ஏன்டா வீடியோ போடலாம் அப்படி கேட்டிங்கன்னா, அதே மாதிரி எடிட் பண்ண முடியலப்பா. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. அதனால் நான் இனிமேல் ஒரு நாள் விட்டு நான் வீடியோ போட ஆரம்பிப்பேன். அதனால் எல்லோரும் தவறாமல் நம்ம வீடியோ பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதையும் நான் பார்த்து கொஞ்சம் பெருமைப்பட்டேன். ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கேட்டு விட்ருக்கீங்கன்னு. அதே மாதிரி நம்மளை புதுசாக பார்க்குற எல்லாரும் ஃபாலோ, சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணிடுங்க. பழசாக பார்க்குறவங்களா ஷேர், கமெண்ட், லைக்லாம் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? அதே மாதிரி வளர்ந்து பேசாமல் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் மித்தமிழ். நான் கோஜகேஷ். அப்புறம் ஃபஸ்ட் என்ன காட்டினா நம்ம ஹீரோ சொல்லுவான். அதே தான் நான் நினைக்கிறேன், இந்த கேஸ் சால்வ் ஆகிட்டுன்னு நினைக்கும் போது, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் சால்வ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம சொல்லுவான், நம்ம பட்டில் சொல்லுவான், உங்களை பார்த்தா சேமாக இருக்குமா மாஸ்டர் அப்படி சொல்லும்போது, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போ மூணு பேரும் வருவாங்க. வந்து சரி நாங்கள் போய் தூங்க போகிறோம், நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி, செம வேலை அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டீமன் டாக் வந்து நிறைய இதில் அப்பியர் ஆகிருக்கு. ஆனால் அந்த டீமன் டாக் யார் இது பண்ணுறா? அந்த பைட்டோட மார்க்கும் சொன்ன மாதிரியே தான் இருக்குது, அந்த பீப்புள் சொன்ன மாதிரியே தான் அப்படி தான் இருக்குது. நான் ஒருவேளை அந்த டீமன் டாக் ப்ளேம் பண்ணனால தான் நம்ம என்ட்ரியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டு இருப்பான். ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரில என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிம் ரிப்பர் மாதிரி யாராவது வேலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க எபிலிட்டி பற்றி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்கள் இப்படி நல்லா படுத்துவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படி கிளம்பிடுவான். அப்போ சொல்லுவான், அந்த டீமன் டாக் வந்து என்ட்ரியை கொல்லணும், எதுக்கு கொல்லணும் அதானே தெரில, அந்த விக்டீமில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அந்த லிஸ்ட்லேயே இல்லை, எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம பட்லர் சொல்லுவான், ஆனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ராயலாக தான் இருந்திருக்கீங்க இன்ன வரைக்கும் குயினுக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை இனிமே தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டே ஆரம்பிக்க போகுது, நம்ம இனிமே தான் ஒரு பெரிய வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஃபீனி எப்படி எந்த ரூமில் போயிட்டுருப்பான். அப்போ மிஸ் ஏஞ்சலினாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து கோஸ்ன்னு சொல்லிட்டு பயந்துருவான். ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு பயந்தோடனே இவனும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரெண்டும் வந்து அப்படி கட்டி பிடிச்சிருவா. என்னடா அப்படின்னு நடக்குதுன்னு அப்போ சொல்லும்போது, நீனும் அந்த சவுண்டை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கண்ணு போட்டவங்க கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த நோக்கி போவாங்க. ஒருவேளை என்ட்ரி திரும்ப வந்துட்டாரோ அவர் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயத்துலேயே போவாங்க. ஆனால் 4 கண்ணு போட்டு ஒன்றுமே அவளுக்கு ஒன்றும் பயமே இருக்காது, அவள் அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்பாள். ஏன்னா கோஸை பார்த்தா பயமே இல்லையா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஜாலியாக அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இவங்களும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா ஸ்கேராக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஃபுல்லாக அங்கே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏஞ்சலினா ரூமுக்கு போய் வெட்டி பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே செமையாக இருக்கும். அங்கே ஒருத்தர் படுத்துட்டு அங்கே கசம்சம் நடந்துகிட்டு இருக்கோம். அதை அவங்க பார்த்துட்டு அவள் வேறு குட் பைன்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதை பார்த்துட்டு 4 கண்ணு பொண்ணுக்கு ரத்தமே வந்துடும் மூக்கிலேருந்து. அப்புறம் பார்த்து சரி இப்படி இருப்பாங்களா மிஸ் ஏஞ்சலினா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஃபீனியும் டிப்ரெஷன் ஆயிரும். ஐயோ நம்ம ஒன் சைடு காதலி போயிட்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு மிஸ் ஏஞ்சலினா சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போவான். காட்டுக்குள்ளே மரத்தெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போனோடனே அடுத்த நாள் மார்னிங் தான் கட்டுவாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து அப்பீராவாங்க அந்த ஆளில். அப்புறம் நம்ம ஃபீனியும் வருவார். அப்போ நம்ம இவங்களும் வருவாங்க. மிஸ் ஏஞ்சலும் பார்த்துட்டு என்னாச்சு ஃபினி உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது? இல்லை நான் அப்படிலாம் இல்லையே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிப்பான். அப்போ ஒரு ஓரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஐயோ நம்ம காதலின்னு ஒருத்தன் உசார் பண்ணிட்டானே மிஸ் ஏஞ்சலே நான் சொல்லிட்டு. அப்போ எங்கே பார்த்தா காலையிலே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருப்பான், பிளாக்பெரின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு சேர்ஃபுல்லாக இருக்கும் மாஸ்டர், நீங்கள் நல்லா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், நீங்கள் எதுக்கும் பேனிக்காக தேவையில்லை, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மிஸ் செபாஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம 4 கண்ணு உள்ள வருவா. அவன் சொல்லுவான், மிஸ் ஏஞ்சலே தான் காணும், எங்கேயும் நாங்கள் தேடி பார்த்துட்டோம், அவங்க காணவும் அப்படி சொல்லிடுவான். அப்போ சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிசன் பிளான்ட்டை தேடி தான் போயிருப்பாங்க, சரி நாங்களே போய் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வாயில் சிகரெட் வச்சுருக்கணும், சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்களும் அப்படி கிளம்புவாங்க. அப்போ இங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேனிக்காக போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சீன் அந்த காட்டை தான் காட்டுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் தேடி வந்திருப்பாங்க இவங்க எல்லாரையும். அப்போ மிஸ் ஏஞ்சலினா கத்திக்கிட்டே வருவாங்க. கத்திட்டு வரும்போது அங்கே நம்ம 4 கண்ணு கையை காட்டினோடனே அங்கே பார்த்தா அங்கே ஃபுல்லாக எலும்பு கூடவே இருக்கும். கை எல்லாமே கையாக, அங்கே மரம் இல்லை, எல்லாமே கையாக இருக்கும். இவங்க ஒரே ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ இங்கே பார்ப்பாங்க எல்லாருமே அந்த கடைசி நைட்டில் செத்து போனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது சார் என்ட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குப்பாங்க. அப்போ இன்னொருத்தன் வருவான் வந்து இங்கே அந்த கையெல்லாம் அது மாற்றிட்டு இருப்பான். யாரா இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கூட போடாமல் இவன் தான் அந்த என்ட்ரியோட கையை எடுத்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு தான் இவங்க பண்ண சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஃபீனியாக அவனை பார்த்துட்டு இவன் பல்ல பார்த்தோடனே நேற்று நைட்டு கசம்பு சொன்னது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு எப்பட்றா சக்கலத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டத்துலேயே ஆகுன்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் அவன் பார்த்தோன்னே அங்கேருந்து ஊர் மக்கள்லாம் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஓடி வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வாட்டர் ஃபாலுக்கு போகிறோம், அந்த டீமன் டாக் அப்பியர் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேற்று நடந்து அந்த டீமன் டாக் ரொம்ப ஆங்கிரியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தா நம்ம
ஃபீனி தான் காட்டுக்குள்ளே ஓடுவான். அதை நினச்சி தான் இவங்க ரொம்ப ஆங்கி ஆகிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தா அந்த பையனை காணாமல் போயிடுவான். அப்போ ஃபீனியும் அங்கே ஓடுவான் அங்கிட்டு பக்கமாக. அப்போ இவனும் ஓடி போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் ஒரு இடத்துல நின்றுப்பான். அது பால் அடைஞ்ச இடம் மாதிரி இருக்கும், உடஞ்சி போயிருக்கும். அப்போ அந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்ப்பான். பார்த்தா அந்த டீமன் டாக் உருவத்தில் ஒன்று வரும். அப்படியே அது ஃபாக்ஸா டாக்கானே தெரியாது, ரெண்டும் கலவை மாதிரி வரும். வந்துட்டு நம்ம டாக்னே வச்சுக்கலாம். அந்த டாக் வந்து என்ன பண்ணும், இவங்களை போட்டத்தெல்லாம் பக்கத்தில் வரும். நம்ம ஃபீனி என்ன பண்ணுவோம், ஒரு பாஞ்சிடுவார் வீரன் மாதிரி ஓடி போவார். ஓடி போய் அதை காலை பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பார். மிசேஞ்சல் கத்திக்கிட்டே இருப்பான், ஏன்னா இது சாப்பிட்டுட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம கொடுங்க நாளுக்குன்னு தத்தா சொல்லிட்டு டப்பு சொல்லுவான். கண்ணை எடுத்து ஒரு ஷாப்பில் பார்த்தா இது பர்த்டே எடிஷனுக்கு வந்த கன்னாக இருக்கும். ஐயோ இந்த கண்ணெலாம் தூக்கிட்டு வந்து நம்ம இப்படி சண்டை போட வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே அடியில் இவனை போட்டு தரலன்னு பார்க்கும். இவன் ஒரே அடி ஐயோ நம்ம சாவ போகிறோம் பரலத்துக்கு போக போகிறோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்துடுவான் நம்ம பட்லர். வந்துட்டு என்னப்பா நீ நல்லா தான் பண்ணியிருக்க, அவன் மிஸ் சபாஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சபாஷிஸ் சொன்னோடனே இது போயிட்டே தான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்குன்னு தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டுன்னு மீற சொல்லுவான், இது விளாட்ற நேரம் இல்லை, அவனை முடிச்சிரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க அடுத்த மூமெண்ட்டில் இவனை முடிச்சு போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாக் அப்படி பார்க்கும். அந்த டீமன் டாக்கும் பார்த்தோன்னே ஒன்று வெளியே இருப்பான். இது உனக்கு வேணுமா அப்படி சொல்லிட்டு அந்த நாய் சாப்பிட்றதான் வெளியே எடுத்துகிட்டு இருப்பான். அது இனிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் பிராண்டுன்னு வச்சுக்கிறேங்க. அதை பார்த்தோன்னே இது நாக்கிலேருந்து எச்சி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன வாங்கிக்க, இது நல்லபடியாக சாப்பிடு, அப்போ தான் என் பேச்செல்லாம் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரே மூக்கு மேலே தாவிடுவான். மேலே தாவிட்டு மூக்கு கடிக்க ஆரம்பிச்சிடுவான். மூக்கு கடித்தோடனே இந்த இது தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே கிடக்கும்போது அங்கேருந்து பார்ப்பாங்க. அப்போ மிஸ்டர் செபாஸ்டியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு ஒரே அடி அதை நாக் அவுட் பண்ணிடலான்னு பார்த்தா பக்கத்தில் போயிட்டு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அடி கொடுப்பாரு. திரும்ப ஒரு அடி கொடுத்துட்டு அதை மொத்தமாக நாக் டவுன் பண்ணாமல் அடின்னு அடித்து துவைச்சி அப்படியே அந்த பக்கமாக போட்டுவார். போட்டோடனே கொஞ்சம் இது ஆச்சரியமாக தான் இருக்குது, இந்த டீமன் டாக் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சரி ஃபைனலாக இதை அக் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணலான்னு போவார். வா அக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டு கீழே தூக்கி போட்டுருவார். கீழேருந்து இப்படியே விழுந்துடும். கீழே வந்து விழுந்தோடனே என்ன பண்ணுவார், அப்படியே கீழே அந்த ஒரு உளுந்த இடத்துல ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கும். இவங்களும் என்னாச்சு செபாஸ்டியன் செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு ஆழமான குழி உள்ள வரைக்கும் போயிடும். உள்ள வரைக்கும் போனோடனே இவங்களும் என்னாச்சு செபாஸ்டியன், சரி வாங்க நம்ம கிளம்பலாம், செபாஸ்டியன் கொண்டு இருக்காது, அது உங்களோட விஷ் அப்படின்னு சொல்லிட்டு செபாஸ்டியன் சத்தம் மட்டும் கேட்கும். டப்புன்னு பார்த்தா ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகும் மேலே வரைக்கும். அது வந்து ஹாட் வாட்டர்னு வச்சுக்கிறேங்க. அந்த தண்ணி மேலே வரும். மிஸ் செபாஸ்டியனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா ரிலாக்ஸ் நான் வந்துட்டேன், ஒரு பெரிய பாத் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நடந்துகிட்டு இருப்பார். அது வந்தோடனே நான் பேட்டோஃபைக்கு உப்புக்கு நல்ல விசுவாசமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொன்னோடனே அதுவும் அந்த பையன் அவன் நாய் மாதிரி பண்ணுவான். அப்போ மிஸ் ஏஞ்சலின்னா வந்துட்டு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை கடைசி மாதம் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டாக் மேலே ரொம்ப லவ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக் லவர்னு வச்சுக்கிறேங்க. இவன் ரொம்ப க்யூட்டாக அதனாலே நானே இவனை ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்யூட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிப்பாங்க. அப்போ இவ்வளோ கிட்டவாக இருக்கான், ஆனால் இவனுக்கு பேட் ஆபிசிட் இருக்குது. அந்த கெட்ட பழக்கத்தை நல்ல பழக்கத்தை மாற பார்த்தேன். ஆனால் இவன் நான் நினைக்கவே இல்லை இது டீமன் டாக் இவனை போட்டு தள்ளுன்னு, நம்ம இங்கே மிஸ் என்ட்ரியை போட்டு தள்ளணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரி எனக்கு ஒரு இது ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், இவனை உங்கள் ரெசிடென்சிக்கே கூப்பிட்டு போயிட்டு இவனை வளர்த்துங்க அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் தான் பண்ணணும் மிஸ்டர் செபாஸ்டியன் சொன்னோடனே ப்ளூட்டோ உங்களுக்கு நல்ல ஒரு டாக்காக நடந்துப்பான், ராயல் டாக்கு, நான் வெறும் பட்லர் தான் ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம யங் மாஸ்டர் சொல்லுவார், நம்ம ஹீரோ இப்போ நம்ம வளர்த்துக்கலாமே, இது நல்ல வழியில் தான் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்கள் வருவாங்க. பார்த்தா இந்த ஊரோட சோர்ஸே இதுதான், இந்த ஹாட் வாட்டர் தான். ஏன்னா ஏஷியன் டைமில் இதை தான் வச்சு அந்த மக்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களும் அவங்களுக்காக நன்றி சொல்கிற விதமாக அழுதுகிட்டே சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க அந்த ஹாட் வாட்டரே குளிக்கலான்னு இருப்பாங்க. இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு ஜப்பானீஸ் ஸ்டைலில் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஜப்பானீஸ் ஸ்டைலில் சாப்பிட்டுக்கிட்டே குளிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த தண்ணியில் அந்த சாப்பாடை வைப்பான். அப்போ இங்கே எல்லோரும் அந்த இடத்துலேயே நல்லா பில்டிங்லாம் கட்டலான்னு ஒரு பிளானில் இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ இந்த வில்லேஜ் எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த க்ளூமி வில்லேஜ் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பான். அது கியூனோட ஆசை, அதனால் நம்ம இதை மாற்றி தான் ஆகணும், நம்ம எதை பற்றியும் அஃப்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் வேற இங்கே இப்படி குளிச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் சொல்லுவான், என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத ப்ளூட்டோ, நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். சரி நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வாயில் சிகரெட் வச்சுருக்க கத்திட்டு இருப்பான். அப்போ ஃபீனியும் மிஸ் ஏஞ்சலினா சொல்லுவாங்க, அவன் வந்து ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு உன்னை பார்த்ததில் சந்தோஷம், திரும்பவும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்ருவா. சரி இந்த நேரம் நம்ம போக வேண்டிய நேரம் அப்படி சொல்லிட்டு, ஆமாம் இது ஈஸி இல்லை இந்த டீமன் டாக்கை ட்ரெயின் பண்ணுறது, ஆனால் அவங்க டேலண்ட்டை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவான். ஏதோ வில்லத்தனமாக பேசுவான் நம்ம பட்லரு. அப்புறம் சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. ஆமாம் இன்னொரு வாட்டி நம்ம நல்லபடியாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த எபிசோட என் பண்ணிடுவாங்க. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஒரு நாள் விட்டு தான் இன்னொரு வீடியோ நான் எபிசோட அப்லோட் பண்ணுவேன். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நல்லபடியாக பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட்லாம் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோலாம் சிலதை தப்பாக பேசியிருக்கலாம், ரைட்டாக பேசியிருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கமெண்டில்
இல்லைனா இப்போ ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சரியா ப்ரோ இப்படி பேசுகிறீங்க அதை அடுத்த இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தா தான் நான் அதை வந்து மாற்றிக்க முடியும். நானும் நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா. அதனால் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித்தமிழ். பை பை கைஸ், லவ் யூ.